இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து சற்று நேரம் தெய்வ வசனத்தை பகிர்ந்து கொள்வதற்கு தந்த கிருவிக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த ஆராதனையில் பங்கு பெற வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளானது, இந்த வாரம் என்னுடைய வாழ்க்கையிலும் இங்கு உள்ள பலர் வாழ்க்கையிலும் இலகுவான வாழ்க்கை அல்ல. எனக்கு இன்னைக்கு என்ன நாள் தெரியுதுன்னா, சனிக்கிழமை சாயங்காலம் மாதிரி தெரியுது. காரணம், இன்னைக்கு இங்கே ஒரு அடக்க ஆராதனை இருந்துச்சு. பால்முருதம் ஆலயத்தில் இருந்தோம். ஆலயத்தில் இருந்துட்டு பிறகு அவருடைய இல்லத்தில் போய் சாப்பிட்டுட்டு வந்தோன்னா, ஓய்வு நாளில் ஆலயத்தில் இருந்துட்டு பிறகு போய் சாப்பிட்டுட்டு வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் தேவனுடைய கிருபை, விசேஷ கிருபை இந்த கூட்டத்தில் இருக்கத்தக்கதாகவும் தேவன் நாமம் மகிமைப்படத்தக்கதாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். இந்த மரித்து போன நண்பர் அனைவருக்கு தெரியாமல் இருக்கலாம், மிஸ்டர் பரிபுரன்ராஜ் சாமுவேல் என்பவர். நாங்கள் இள வயதிலிருந்து பிரகாசபுரம் எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து குடியாடு உயர்நிலைப்பள்ளி, ஸ்பைசர் கல்லூரியில் நாங்கள் ஒன்றாக படித்தோம். ஏறத்தாழ 62 ஆண்டுகள் எங்களுடைய வாழ்க்கையானது ஒன்றாக சென்று கொண்டிருந்தது. ஒரே கல்லூரியிலும் உயர்நிலைப்பள்ளியிலும் ஒரே அறையில் தங்கியிருப்போம். அதனால் நாங்கள் மிக நெருங்கிய நண்பர்களாக வாழ்ந்தோம். நண்பர்களை விட அவன் என்னுடைய சகோதரன் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் தாமே அந்த குடும்பத்திற்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பாராக. இந்த வேளையில் நான் பேசுவதற்காக தெரிந்து கொண்ட பாகம் லூக்கா 11வது அதிகாரத்தில் இருக்கிறது. லூக்கா 11வது அதிகாரம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ண முடித்த பின்பு அவருடைய சீஷர்கள் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். இந்த வசனத்தில் சில காரியங்களை எனக்கு குழப்பமாக இருந்தது. ஏனென்றால் யோவான் ஒரு நாளும் ஒருத்தருக்கும் ஜெபம் பண்ணி சொல்லி கொடுத்ததாக வேதாந்தத்தில் இல்லை. அவருடைய வார்த்தையெல்லாம் மனம் திரும்புகள், பரலோராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று செய்தி தான் கொடுத்தார் ஒழிய யோவான் ஜெபம் பண்ணுவதற்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் அந்த இடத்தில் யாரெல்லாம் இருக்காருன்னா, கிறிஸ்துவானவர் இருக்கிறார், அவருடைய சீஷர்கள் இருக்கிறார்கள். சீஷர்கள் எல்லாரும் நம்மை போல, நம்ம அட்வென்டிஸ்டில் வளர்கிறது போல அவர்கள் யூத மதத்தில் வளர்ந்தவர்கள். நான் என் வாழ்க்கை முழுவதும் அட்வென்டிஸ்டில் தான் பிறந்து வளர்ந்துருக்கேன். ஆமாம், இந்த ஜூமில் கூட சிலர் அட்வென்டிஸ் சபையில் பிறந்து வளர்ந்தவர்கள் இருக்கிறீர்கள். சிலர் இடையில் வந்தவர்கள், புது விசுவாசிகள், மிகவும் பலத்த விசுவாசிகள் என்பதையும் நான் அறிவேன். அவர்கள் யூத மதத்தில் ஜெபம் பண்ண கற்றுக்கொண்டவர்கள். நாம் எப்படி அட்வென்டிஸ் மதத்தில் நாம் ஜெபிப்பதை கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அவனமாகவே அவர்களும் கற்றவர்கள். இருந்த பொழுதிலும் அவர்கள் ஒரு குழந்தையை போல, ஒரு இளம் குழந்தை வகுப்பிற்கு வந்து ஆசிரியரை நோக்கி, ஆசிரியரே, எனக்கு ஜெபிக்க போதியம் என்று சொல்கிறார்கள்.
நான் அதை வாசித்த பொழுது நானும் அவர்களோடு சேர்ந்து, ஆண்டவரே எனக்கும் ஜெபிப்பதற்கு போதியும் என்று நான் இந்த வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். சீஷரில் ஒருவன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒருவன் யார் என்று நான் படிக்க வேண்டும் என்று பார்த்த பொழுது யோவான் ஒன்று 40 யாராவது வாசிக்கிறீங்களா? யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். ரொம்ப நன்றி. அவரு யாருக்கு அந்த யோவானை பற்றி தெரியும் என்றால், இப்பொழுது நமக்கு தெரிய வருகிறது, அந்திரேயா என்ற ஒரு அப்போஸ்தலர் தான் யோவானிடத்தில் தொடர்பு வைத்திருப்பார் என்பதை நாம் காண்கிறோம். அவர் அங்கே வந்து அவர்கிட்ட யோவானிடத்தில் இயேசுவிடத்தில் வந்து, யோவான் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது போல எங்களுக்கும் ஜெபம் பண்ண போதித்தரலாம். சீசர்கள் இருந்த காலத்தில் ஜெபம் பண்ண தெரிந்தவர்கள் ஏராளம் இருந்தார்கள். விசேஷமாக பரிசேயர்கள் ஜெபத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர்கள் ஜெப ஆலயத்தில் நின்றும் ஊர்களின் மத்தியில் நின்றும் சத்தமாக ஜெயிப்பது வழக்கம். ஆண்டவர் அப்பேற்பட்ட ஜெபத்தை விரும்பவில்லை. அதை சீஷர்களுக்கு அறிவித்திருந்தார். நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நாம் ஜெபிக்கிறோம்ல, எத்தனை பேர் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம்? தியான் கொஞ்சம் அந்த படங்களை போடணும். தெய்வ ஆலயங்கள். நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்பதாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சென்று சில முக்கியமான இடங்களை நாங்கள் சந்தித்தோம். அதில் அநேக ஆலயங்கள் இருக்கிறதை நான் பார்த்தேன். மிகவும் பிரம்மாண்டமான ஆலயங்கள். அந்த வளர்த்தியாக ஒன்று இருக்கும்ல, அதை முடிஞ்சப்பார். இது இல்லை என்னப்போ, இது இல்லை. ஒரு உயரமான கோபுரம் இருக்கும். அந்த படம் வந்து சேரலையா உனக்கு? ஓகே, பரவாயில்ல. இந்த 6 படங்கள் தான் இருந்தது. ஓகே. இந்த ஆலயங்களை பார்க்கும்பொழுது ஒரு ஆலயம் வந்து மிக உயரமான ஆலயம். அதனுடைய நிழல் வந்து தரையில் படுவதில்லை. ஏனென்றால் அதனுடைய அகலமும் அவ்வளோ பெரியமான ஆலயம். அந்த ஆலயத்தில் ஏராளமான மக்கள் அனுதினம் வந்து பார்ப்பதற்கு வருகிறார்கள். அப்பேற்பட்ட பெரிய ஆலயம் கட்ட வேண்டும் என்றால் அதன் அஸ்திபாரம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள்.
அந்த கட்டின ஆலயங்கள் அநேகமாக அரசர்களால் கட்டப்பட்டது. அவருடைய நாமம் நிலைத்திருக்கத்தக்கதாக அந்த ஆலயங்களை தேவனுடைய மகிமைக்கென்று கட்டினார்கள். அந்த ஆலயத்தில் இன்னும் ஆராதனை நடைபெறுகிறது. விசேஷ விதமாக லண்டன் பட்டணத்தில் ஒரு ஆலயம் இருக்கிறது, வெஸ்ட்மினிஸ்டர் அபே என்று. அந்த ஆலயத்தில் ஏறத்தாழ 350 பேருக்கு மேலாக அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஆலயத்தில் இன்னும் ஆராதனை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. தேவனுடைய ஆலயம், அப்பேற்பட்ட ஆலயம் கட்ட வேண்டும் என்றால் அதனுடைய அஸ்திவாரம் எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும் என்று நான் அதை பார்த்து சிந்தித்தேன். அவ்வண்ணமாகவே கிறிஸ்துவானவர் ஜெபம் பண்ண அவர்களுக்கு போதித்த பொழுது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இவ்வாறு பண்ணுங்கள் என்று சொல்லி, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த ஜெபத்திற்கு ஒரு அஸ்திபாரம் உண்டு என்றால் அதுதான் இந்த வசனம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்துவானவர் எங்கிருந்து வந்தாருன்னா, அந்த இடத்துக்கு ஒரு இடத்தில் ஜெபம் பண்ண முடித்த பின்பு அவருடைய சீஷர்கள் அவர் நோக்கி வந்தார்கள். அவர் ஒரு ஆலயத்திலிருந்து வந்தார். மனிதர் கையினால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல, பளிங்கினால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல. அவர் இருந்த இடம் ஒரு நல்ல தோட்டம். எங்கே எல்லாம் ஜெபம் நடைபெறுகிறதோ அந்த இடம் ஜெப ஆலயமாக மாறுகிறதை நாம் காண்கலாம். அந்த ஜெப ஆலயத்தில் தேவன் மகிமைக்கென்று அவர் சொன்னது என்னவென்றால், முதலாவதாக உங்களுக்கு படிக்க வேண்டியது என்னவென்றால், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த ஜெபத்தை பார்க்கும் பொழுது இதில் 6 விண்ணப்பங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த ஜெபத்தின் முக்கியமான காரியம் என்னவென்றால், அந்த ஜெபம் நம்மை பொறுத்த அதல்ல. பரமண்டல ஜெபம் பரிசுத்த ஆண்டவரை பற்றிய ஜெபமாக இருக்கிறது. முதலாவது ஒரு 3 வேண்டுதல்களை கேட்போம் என்றால், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்தது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எல்லாம் உம்முடைய உம்முடைய உம்முடைய. இந்த ஜெபமானது அவருடையது, அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று இந்த ஜெபமானது எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை முறை அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம்? தேவன் மகத்துவமாக இந்த வசனங்களை, ஜெப வசனங்களை நமக்கு அறிவித்திருக்கிறார். இந்த மாத்திரத்தில் நாம் எத்தனை பேர் ஆண்டவருடைய நாமத்தை ஜெபத்தில் உபயோகிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து முடிக்கும்போது மட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அல்ல? நம்முடைய ஜெபத்தில் மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவர் அவருடைய நாமங்கள் எத்தனையோ இருக்குது. ஏசாயா புத்தகத்தில் அவரை பற்றி சொல்லும் பொழுது அவருடைய நாமங்கள் ஏசாயா புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு பாலகன் பிறந்தார்,
அவருடைய நாமம் சமாதான பிரபு, நித்திய பிதா என்று பல பெயர்கள் இருக்கிறது. நம்ம இயேசுங்கிற நாமத்தை உபயோகிக்கிறோம். பாவங்களை மன்னிக்கிற அந்த நாமம் வல்லமையான நாமம்தான். நான் சில வேளையில் ஜெபம் பண்ணும்போது என்ன அநேகர் இயேசு சுவாமி இயேசு சுவாமி இயேசு சுவாமிங்கிறாங்களே, நீ பார்த்த உடனே நான் அது வேதாமத்தில் ஒரு இடத்துல சுவாமின்னு இல்லையே, அதன் அடித்தளம் என்னது என்று சற்று ஆராய்ந்த பொழுது நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, அந்த சுவாமிங்கிறது சான்ஸ்கிரிட்டிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அநேக இந்து சாமிகளுடைய பெயர்கள் அதில் பின்னாலே இருக்கிறது. நம்மள அநேகருக்கு அது தெரியாது என்று நினைக்கிறேன். இயேசு சுவாமி இயேசு சுவாமி, நாம் தேவனுடைய நாமத்தை கூறும்பொழுது வேதாந்தத்தில் எத்தனையோ அருமையான பெயர்கள் இருக்கிறதுனாலே அந்த நாமத்தை நாம் உபயோகிக்க முடியும். நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரிசுத்தமான ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் எவ்வாறு அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்த முடியும்? சாதாரண மனிதர்கள், பாவிகள். அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுவதற்கு நாம் யார்? அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியுமே தவிர நாம் அவரை பரிசுத்தப்படுத்த முடியும் என்றால் அது எப்படி என்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? நம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. பரிசுத்த ஆண்டவர் நம்முடைய தொழுதுகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். பரிசுத்தம் 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 என்று பார்க்கும் பொழுது நான் பரிசுத்தத்தை பற்றி சற்று சிந்திக்க ஆரம்பித்தேன். அதை சிந்தித்து விட்டு நான் ஏன் இந்த தலைப்பில் பேசுகிறேன்? அது மிகவும் வலிமை உள்ள ஒரு தலைப்பு, பரிசுத்தம் என்பது. பாவியாகிய நான் அந்த பரிசுத்த ஆண்டவரை பற்றி பேசுவதற்கு ஆகாதவன், விசேஷிதமாக அந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தையை நான் உபயோகிப்பதற்கு அபாத்திரன் என்று நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் நீ பேசு என்கிற ஒரு சத்தத்தை என் உள்ளத்தில் நான் கேட்டேன். அதனால்தான் நான் இதை தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தை முதலாவது எங்கே நாம் காண்கிறோம் என்றால், மோசே அந்த மலை அடைவாரத்தில் வந்த பொழுது அங்கே எரிந்த அக்னியை கண்ட மாத்திரத்தில் அவன் சற்று ஆச்சரியப்பட்டு அந்த அக்னியை போய் பார்க்க போனான். அந்த மரம் எரியாமல் இருக்கிறதே, அதை நான் பார்ப்பேன் என்று சென்ற பொழுது ஆண்டவர் அவனிடத்தில் பேசினார். யாத்திரையாமம் 3வது அதிகாரம். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்கள் இருக்கிற பாதப்பட்சை களைச்சி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பூமி பரிசுத்தமானது, தேவன் பரிசுத்தமானவர், பரிசுத்த ஆவி பரிசுத்தமானது, தூதர்கள் பரிசுத்தமானவர்கள், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது, தேவனுடைய மனிதர்கள் பரிசுத்தமானவர்கள்.
தேவனுடைய பட்டணம் பரிசுத்தமானது, தேவனுடைய உடன்படிக்கை பரிசுத்தமானது என்று வேதாமத்தில் அடுக்கி வருகிறதை நாம் காண்கிறோம். இந்த பரிசுத்த ஸ்தலங்களில் முக்கியமானது ஒன்று என்றால் சீனாய் மலை. அதைதான் அதற்கு மற்றொரு பெயர் ஓரேப் என்று அழைக்கப்படுகிறது. அதை நான் சற்று ஆழமாக படித்த பொழுது அதை நான் அறிந்து கொண்டேன். ஓரேப் மலையும் சீனாய் மலையும் ஒன்றுதான் என்று கூறுகிறார்கள். பரிசுத்த ஆலயம், பரிசுத்த பர்வதம், எத்தனையோ பரிசுத்தம் 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 என்று கூறப்படுகிறது. பரிசுத்த வேதாமத்தில் ஒரே ஒரு வார்த்தை தொடர்ந்து 3 தடவை உபயோகிக்கப்பட்டிருக்கும் என்றால் அது பரிசுத்தர் 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 என்பது. ஏசாயா தீர்க்கதரிசி அவர் ஜெபம் பண்ணுகிற வேளையிலோ எப்பொழுதோ தெரியவில்லை, ஆண்டவர் வானத்தின் பலகணைகளை திறந்து அவர்களுக்கு காட்டுகிறார். அங்கே தேவ தூதர்கள் 2 இறக்கையால் தங்கள் முகங்களை மூடி, 2 இறக்கைகளால் தங்கள் பாதங்களை மூடி, 2 இறக்கைகளால் பறந்து கொண்டு பரிசுத்தர் 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 என்று பாடுகிறதை நாம் ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம். அவ்வண்ணமாகவே வெளிப்படுத்தல் புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் புத்தகத்திலும் தூதர்கள் தங்களுடைய முகங்களையும் பாதங்களையும் மூடி 2 செட்டைகளால் பறந்து கொண்டு பரிசுத்தர் 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 என்று பாடுவதை நாம் வெளிப்படுத்தலும் நாம் படிக்கலாம். இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக. சற்று நேரம் அவருடைய நாமம் என்பதை பார்ப்போமா? சங்கீதம் 92 நமக்கு நிறைய தெரிஞ்ச வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நமக்கு எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய நாமம் தெரியும்? நம்முடைய ஆண்டவருடைய நாமத்திற்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் சந்திப்போம். சங்கீதம் 83வது அதிகாரத்தை பார்க்கும்போது, யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷன் உணரும்படி என்று அங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சங்கீதம் 99 பார்த்தோம் என்றால் 99:3 மகத்துவமும் பயங்கரமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக, அது பரிசுத்தமுள்ளது. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. மோசே அந்த மலையில் நின்ற பொழுது, உன் பாதை இரட்சையை களைத்து போடு என்று அவர்கள் தேவன் அவனோடு பேசுகையில் மோசே ஆண்டவரத்தில் கேட்கிறான், நான் பார்வோனிடத்தில் போய் நான் எப்படி என்னுடைய ஆண்டவர், என்னுடைய முற்பிதாக்களின் ஆண்டவர் எங்களை போக சொல்லுகிறார் என்றால் அவன் அவருடைய பெயர் என்ன என்று கேட்பானே என்று கேட்ட பொழுது ஆண்டவர் தாமே அவனுக்கு கொடுத்த வார்த்தை என்னவென்றால், நானாகவே இருக்கிறார், நானாகவே இருக்கிறவர் என்ற ஒரு நாமத்தை அவருக்கு கொடுத்தார். நேற்றும் என்றும் மாறாத ஒரு தேவன், வேற எந்த அவதாரமும் எடுக்காத ஒரு நாமம் என்றால் நானாகவே இருக்கிறார். பரிசுத்தம் என்றாலே ஒரு பிரிந்திருப்பது அல்ல, தனிமையாக மகிமையாக வைக்கிற
ஒரு பெயர் என்பதை நாம் உணர்வோம். நான் நானாகவே இருக்கிறேன், என்னுடைய மகிமையை வேறொருவருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். ஏசாயா புஸ்தகத்தில் நாம் 7வது அதிகாரத்தை பார்க்கும்பொழுது, நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம் பிரபு எனப்படும் என்ற அவருடைய நாமத்தை நாம் அங்கு படிக்கிறோம். நம்முடைய ஜெபங்களில் இந்த நாமத்தை உபயோகிக்க வேண்டும். அதிசயமானவர் என்ற ஒரு நாமம் படுத்திருக்கிறார். ஆலோசனை கர்த்தர், நமக்கு ஆலோசனை தெரியாத வேளையில், நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லாத வேளையில் அவரிடத்தில் போய், உம்முடைய பெயரே அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் தானே, நீர் வல்லமை உள்ள தேவன் தானே என்று அவருடைய நாமத்தை நாம் பற்றி கொண்டு அதை நாம் அவருக்கு சொல்லுவோம் என்றால் நிச்சயமாகவே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே உங்கள் பரிகாரியாக கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டியரும் உங்கள் ராஜாவுமானவர். நான் முந்தினவரும் பிந்தினவரும் நானே, என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாமத்தை அவர் மூலமாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனாலே நாம் ஜெபம் பண்ணும் பொழுது விசுவாசத்தோடு அவரிடத்தில் நாம் கேட்கும் பொழுது நம்முடைய ஜெபங்களை அவர் அங்கீகரிப்பார். இதில் படிக்க வேண்டிய பாடம் என்னவென்றால், சீஷர்கள் அவரிடத்தை ஜெபம் பண்ண போதித்தரலும் என்ற பொழுது, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஒரு வீடை கட்டும் பொழுது அதில் எத்தனையோ அடுக்குங்கமாக வைக்கிறோமல்ல, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இருந்து எத்தனையோ ஃப்ளோர் இருக்கு. இதில் 6 விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த முதல் விண்ணப்பத்தை நான் உங்களுக்கு இன்று அதை பற்றி சற்று சிந்தித்தோம். நேரம் கொடுக்கும் பொழுது நீங்கள் மற்ற வேண்டுதல்களையும் நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். அது பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கும். இந்த வேளையிலும் நான் விசேஷ விதமாக முதலாவதாக ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்றிருந்தேன். 2005ஆம் ஆண்டில் எனக்கு இருதய சிகிச்சையானது நடைபெற்றது. அது நடந்து 15 ஆண்டுகள் எனக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. 16வது ஆண்டில் என்னுடைய தழும்பானது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க ஆரம்பித்தது. மருத்துவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னை போல வைரமான நிறம் உள்ளவர்களுடைய தழும்பானது மிகவும் தடியாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அநேக பிரச்சனைகள் வருது. அது என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு நாள் நான் தூங்கி எழுந்த பொழுது என்னுடைய
உள் ஆடையானது இரத்தத்தினால் நிறைந்து முழுவதும் நெஞ்சு முழுவதும் இரத்தமாக இருந்தது. எனக்கு எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. இது இருதயத்திலிருந்து வருதா அல்லது தோல்ல இருந்து வருதாங்கிற தெரியாமல் கொஞ்சம் பயந்தேன். அந்த மருத்துவரை கண்ட மாத்திரத்தில் அவர் நீ உடனடியாக அலுவலகத்திற்கு வா என்றார். அவருடைய அலுவலகத்திற்கு சென்று பொழுது அவர் பார்த்துவிட்டு, இது ஒரு பெரிய காரியம் இல்லை, ஆனால் இது மேல் தோலில் மாத்திரமே இருக்கிறது, அதை இயல்பாக குணமாக்கி விடலாம் என்று சொன்னார். அடுத்து சொன்னார், அதை விட நல்லது என்னவென்றால், உனக்கு தடியாக இருக்கிற இந்த தழும்பை நான் சீவி எடுத்து விட்டு அதை தைத்து விட்டேன் என்றால் அது குணமாகிவிடும் என்றார். நான் அப்படி என்றால் அது சரியா எனக்கு தோன்றிட்டு அவர் அதை செய்தார். அவர் எனக்கு அப்போ மயக்க மருந்து கொடுத்து பெரிய அறுவை சிகிச்சையில் கொடுக்கிற மாதிரி முற்றுமாக என்னை தூங்க வைத்து அந்த சிகிச்சையானது நடந்தது. அதில் அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் போட்ட அந்த நூல் மிகவும் ரொம்ப தடியான நூலாக இல்லாமல் மிகவும் அந்த நூலை எதுக்கு யூஸ் பண்ணாங்கல்ல, காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணுறது, அதாவது முகங்களில் எங்கேயாவது அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அது சீக்கிரம் தெரியாமல் இருப்பதற்காக அந்த தடி இல்லாத நூலை உபயோகிப்பார்கள். இவர் அந்த நூலை இருதயத்தில் மேல் உபயோகித்ததுனால அந்த நூல் என்ன ஆயிட்டுன்னா, ஒரு நாளில் அது கரைஞ்சு போச்சு. கரைஞ்ச மாத்திரத்தில் என்னுடைய இதயமானது திறந்தது. நான் அவர்கிட்ட போனேன் திரும்ப உடனே அடுத்த நாள். அவர் சொன்னார், உன்னுடைய வயதுனாலும் நீ போன வாரம்தான் இந்த முற்றுமாக உன்னை தூங்க வைத்து கொடுத்த அந்த மருந்தை உனக்கு தூங்க வைப்பதற்கு கொடுக்க முடியாது. அதனாலே எந்த விதமான லேசாக உனக்கு வலி தாங்கத்தக்கதாக ஒரு இதை தடவுவோம், அது கொஞ்சம் தாங்க முடியும், வேற வழி இல்லை, உனக்கு நீ ஜெனரல் அனஸ்தீசியா இல்லாமல் தான் கண்டிப்பாக போக வேண்டும் என்று சொல்லிவிட்டார். நானும் எனக்கு எப்படியும் தாங்கிக்கலான்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டேன். அந்த படுக்கையில் இருக்கும்பொழுது ஒரு தடையும் அந்த ஊசியை குத்தி ஒரு பக்கத்துல இருந்து அடுத்த பக்கம் கொண்டு போய் அதை மேலே குத்தி அப்புறம் அதை எடுத்து திரும்ப கொண்டு வந்து அதே மாற்றி ஒரு 6 அங்குலம் போல அதை தைத்தார். வேதனை என்றால் வேதனை. அவர் இன்னும் முடிஞ்சிட்டு சொல்லி என்னுடைய அறுவை சிகிச்சை முடிந்தது. நான் சந்தோஷமாக வீடு சென்றேன். அது பிரச்சனை என்னன்னா, அந்த மேலே உள்ள தோலில் இருந்த பிரச்சனையை எடுத்து விட்டோம். தோலின் உள்ளாக ஆழமாக இருக்கிற அந்த இன்ஃபெக்ஷன் நோயை அவர்கள் சரியாக எடுக்கல. என்ன பண்ணாங்கன்னா, தோலில் இருந்து ஆழமாக எலும்பு வரைக்கும் அதை சுத்தம் செய்தார்கள். அந்த அறுவை கத்தியினாலே இழுத்து இருதயத்தின் கடைசி எலும்பு வரைக்கும் தோண்டி எவ்வளோ சுத்தம் பண்ணாங்க. ஆனாலும் அது சுத்தமாகல. 2 மாசத்துல என்ன ஆச்சுன்னா அதே பிரச்சனை திரும்ப வந்துட்டு, ராத்திரி திடீர்னு எழும்பி காலையில பார்த்தோம்னா உள்ளாடை முழுவதும் இரத்தமாக இருந்தது. இது போச்சு 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, குணம் ஆகவே இல்லை. எனக்கு கொஞ்சம்
வயிற்றுச்சல் வந்துச்சு. நீங்கெல்லாம் ஒரு பெரிய மருத்துவர்கள் சொல்றீங்க, பெரிய மருத்துவ ஆஸ்பத்திரியில வேலை செய்றீங்க. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் குணமாக்க முடியாவிட்டால் என்ன செய்கிறீர்கள் என்று கொஞ்சம் அவர்களுக்கு கேட்டபொழுது, அவர்கள் என்ன பண்ணார் என்றால், நான் உன்னை ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன் ஸ்பெஷலிஸ்ட் அனுப்புகிறேன் என்று சொல்லி என்ன பிளாஸ்டிக் சர்ஜனுக்கு அனுப்பினார். இதுக்கடையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லி எனக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆன்டிபயாட்டிக்ஸ்னா அந்த மருத்துவர் ஒரு தெலுங்காளு. இந்தியர்களை நான் நன்காக கவனிக்க வேண்டும் என்று அவர் அதிகமான ஆன்டிபயாட்டிக்ஸ் தராரு. அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா, கெட்ட கிருமிகளையும் கொல்லும், நல்ல கிருமிகளையும் கொன்று விடும். அதுதான் ஆன்டிபயாட்டிக்ஸுடைய பிரச்சனை. ஸோ அவர் கொடுத்த அந்த மருந்தினால நான் மிகவும் பலவீனமாக ஆக ஆரம்பித்தேன். 24 மணி நேரம் அது ஓடிக்கிட்டே இருக்கணும். 30 நாள். அந்த 30 நாள் முடிஞ்ச உடனே என்னுடைய சரீரத்தில் ஒரு பலனுமே இல்லை. பின்பும் அது முடிஞ்சு கொஞ்ச நாள் திரும்பவும் அதே இது. நீ குனியக்கூடாது, நிவரக்கூடாது, அதனால தான் அப்படி வருது. நீ தூக்கக்கூடாது, நீ தோட்ட வேலை செய்கிற, நீ ஓடுற, இதெல்லாம் நிறுத்த வேணும்னு சொல்லி எனக்கு அநேக தடைகள் போட்டாங்க. நான் திரும்ப திரும்ப அந்த மருத்துவர்கிட்ட போயிட்டே இருந்தேன். கடைசியாக நான் சொன்னேன், எனக்கு இதுக்கு வேற ஏதாவது வழி பார்க்கணும்னு சொல்லி, தயவு செய்து இதுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன்கிட்ட என்ன அனுப்புங்க என்று சொன்ன போச்சு. ரொம்ப கடினமாக பேசினதுனால, சரி நான் உன்னை அனுப்புகிறேன்னு சொல்லி பிளாஸ்டிக் சர்ஜன்கிட்ட அனுப்புனாங்க. அவர் என்ன பார்த்துட்டு, இவ்வளோ நாள் நீ என்னத்துக்கு வச்சுக்கிட்டு இருந்தா, உன்னை இலகுவாக குணமாக்கியிருப்பேன் என்று சொல்லி 2 வழிகள் இருக்குது. ஒன்று அந்த பக்கத்தில் உள்ள எல்லா தோலையும் எடுத்துவிட்டு உடம்பில் மற்றொரு பகுதியிலிருந்து தோலை வெட்டி அதில் தைக்க வேண்டும். அது மாத்திரமில்லாமல் அதை தைத்த உடனே 30 நிமிடங்களில் ரேடியேஷன் தெரப்பி என்ற அதை ஆரம்பிக்க வேண்டும் என்று கூறினார். அது ஒன்று. 2வது வழி என்னென்றால், கோர்டிசோன் என்று ஒரு மருந்து இருக்கிறது. அதை நான் அந்த தழும்பில் ஊசி மூலமாக போடுவேன் என்றார். நான் சொன்னேன், அது பரவாயில்லையே, என்னத்துக்கு ரேடியேஷன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி நான் அந்த கோர்டிசோன் என்கிற மருந்தை எடுக்கிறேன் என்றார். அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஊசி கொண்டு வந்தார். அந்த ஊசி மாட்டுக்கு போடுற ஊசி மாதிரி இருந்துச்சு. நான் கேட்டேன், என்ன இவ்வளோ பெரிய ஊசியை குத்த போறீரா என்ன? என் மனைவியும் பக்கத்தில் இருந்தா. அவர் இல்லை இது பிளாஸ்டிக் ஊசி, அது உனக்கு வலிக்காது என்று சொல்லிட்டு அமைதியாக வச்சுட்டாரு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, அது பிளாஸ்டிக் ஊசி இல்லை, அது உண்மையான ஊசி தான். ஏன்னா கண்டிப்பாக எனக்கு அதை தாங்கி தான் வேணும், வேற வழி இல்லை. அது அந்த காயத்தின் 2 பக்கத்துலையும் போட்டு நிறையாக போட்டு சொன்னார். கடைசியில், நீ 2 வாரத்தில் பாரு, 12 நாள், சரியாக 12 நாள் பாரு, அது எவ்வளோ மாறுகிறது என்று பாரு சொல்லிட்டு என்னை அனுப்பிவிட்டார். இந்த 5 வருடங்களாக எனக்கு என்னன்னா, சரியா இதயத்தின் மத்தியில் ஒரு பெரிய குழி உண்டு. அது ஆழமாக போகாது, ஆனால் ஒரு மேலாக போகும். உள்ள போனோம்னா மிகவும் ஆபத்து. ஆனால் அங்கே கேவிட்டி தான் இருக்கு. எனிவே அங்கே ஒன்றும் கிடையாது. எலும்புக்கு பிறகு அங்கே இதயம் வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் இது மேலே போனதுனால ஒரு மருந்தும் போட மாட்டாங்க. ஒரு பஞ்சு மாதிரி ஒரு காஸ் பேடுன்னு சொல்கிறத வச்சு டேப்பை போட்டு அனுப்பிடுவாங்க. அனுப்புகிற மாதிரில நானும் அடிக்கடி அதை மாற்றணும். வேற ஒன்றுமே மருந்து கிடையாது.
இப்படி போயிட்டு இருந்ததுனால தான் 6 வருஷம் ஆச்சு. இவர் இந்த முடிச்சிட்டு 12 நாள் கழிச்சு பார்த்தேன். எனக்கு இருந்த அந்த தழும்பானது முக்காவாசி போயிட்டு. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் அவர் சொன்னாரு, இன்னும் 2 தடவை கொடுப்போம். அப்போ முற்றுமாக குணமாயிரும்னு சொல்லி இன்னும் 2 ஊசி போட்டு, 2 ஊசி மீன்ஸ் 2 தடவை. அநேக ஊசிகளை இப்போ ஒரு தடவை 30வது ஒவ்வொரு பக்கத்துலையும் போடுவார். ஏன்னா அந்த காயமானது நீளமாக இருந்ததுனால அந்த ஊசியை போட்டு கடைசியாக ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். சிந்தித்து பாருங்கள், வேற ஒன்றும் சட்டைக்குள்ள வேற ஒன்றும் போட முடியாது. ஒரு காஸ் பேட் மட்டும்தான் போட்டிருக்கோம். அதை சுத்தி டேப். வெளியுள்ள எந்த நோயும் இலகுவாக உள்ளே செல்ல முடியும். அவர் சொன்ன மாதிரி நான் கேட்டேன், எதுக்கு இந்த இவ்வளவு நாள் இந்த மருத்துவர்களால குணமாக்க முடியலன்னு சொன்னப்ப அவர் என்ன சொன்னார்னா, நீ உன்னுடைய தோலானது கருப்பாக இருக்கிறதுனாலே, கருப்பாக வைரமாக நிறம் உள்ள ஜனங்களுக்கு இந்த பெரிய பிரச்சனை இருக்கும். தழும்புகள் எல்லாம் பெரிதாக இருக்கும். தழும்பு பெரிதாக இருக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா, அந்த ஸ்வெட் கிளான்ஸ், வேர்வை வருகின்ற அந்த குழாய் என்ன பண்ணுன்னா, மேலே தோலின் சர்ஃபேஸ் மேலே வரைக்கும் வர முடியறதில்ல. ஏன்னா அந்த தோல் ரொம்ப தடியாக இருக்கு. இப்போ நீ உனக்கு குறைஞ்சதுனால இனிமே உனக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. அந்த வேர்வை வெளியே வராமல் என்ன பண்ணிச்சுன்னா, எங்கே திறந்திருக்குன்னா அந்த காயத்தில் மட்டும்தான் திறந்திருக்கு. அந்த வேர்வையானது உன்னுடைய காயத்துக்குள்ளே போய் போய் அதை இன்ஃபெக்ஷனாக வச்சுக்கிட்டே இருக்கு, உன்னை புண்ணை ஆற விடாம. இதுதான் காரணம் என்று அவர் சொன்ன மாத்திரத்தில் நான் கர்த்தருக்கு சோதனம் பண்ணேன். ஒரு மருத்துவருக்காவது அது அந்த காரியம் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்த ஊண்ட் சென்டர் என்கிற இடத்துல காயங்கள் அவங்க அதுதான் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவங்களுக்கே தெரியட்டா யாருக்கு தெரியும்? ஆண்டவருடைய கிருபையினாலே எனக்கு முற்றுமாக சுகமடைந்தேன். ஆனால் என்னுடைய பலவீனம் என்னை விட்டு போகலை. அதை விட்டு இன்னும் வெளியே வர முடியாமல் தான் இருப்பேன். அதற்கு இடையில் இன்னொரு பிரச்சனை வந்துச்சு. நான் முடிச்சிடுறேன் சீக்கிரம். அதில் அது என்ன பிரச்சனைன்னா, எனக்கு வாதம் இருந்தது. என்னுடைய 35 வயசுல இருந்து எனக்கு வாதம் இருந்துச்சு. அதற்காக அடிக்கடி மருந்து தருவாங்க. என்னால் வேதனை தாங்க முடியாது. கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, 4 மணி வரைக்கும் அந்த மருந்தை எடுக்கணும்னு சொல்லி நான் 4 மணிக்கு வரைக்கும் மருந்தை எடுத்துக்கிட்டே இருப்பேன். அதுவும் நல்லது இல்லை தான். சிலர் சொன்னாங்க, நீ என்னத்துக்கு இப்படி மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கா? என்னுடைய சரீரம் வலியை தாங்க முடியாமல் அப்படியே ஆடும். அந்த வேதனை தாங்க முடியாமல் இருந்தாலும் வேலைக்கு போகணும். சிலர் பார்க்குறேன் கேட்பேன், நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு வேலைக்கு வந்துக்கிட்டு இருக்கா? கண்டிப்பாக வேலை செய்தாகணுமே இந்த நாட்டில். அதனால என்ன பண்ணேன்னா, சிலர் சொன்னாங்க, நீ இந்தியாவுக்கு வந்தேன்னா எல்லாம் சரியாக்கிடலான்னு சொல்லி இந்தியாவுக்கு ஒரு முறை வந்தேன். நாகர்கோவில் பக்கத்தில் கேரளா பார்டர் இந்த சைடில் ஒரு மருத்துவர் வச்சிருக்காரு. வட இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வராங்க. அதனால் அந்த இடத்துல நல்லா செய்வாங்கன்னு சொல்லி அங்கே போனேன். அவங்க முதல்ல என்ன செய்தாங்கன்னா, நாங்கள் கொஞ்சம் மருந்து தருவோம். அந்த மருந்து தர்றதுக்கு முன்னால் நீ அந்த வட நாட்டின் மருந்தை நீ நிறுத்தணும் என்று சொன்ன. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். நான் 4 மணி நேரத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிற மருந்தை நீங்கள் நிறுத்த சொல்கிறீங்களே, நீங்கள் எண்ணெயை குடிக்க சொல்கிறீங்க. அந்த எண்ணெயை குடிச்சிட்டா எனக்கு அது வலி தாங்காதுன்னு. இல்லை அதெல்லாம் குணமாயிரும்னு சொல்லி நான் 1 வாரம் இருந்தேன்.
3 நாளையில எனக்கு படுக்கை விட்டு எழும்ப முடியல. என்னுடைய நண்பர் ஒருவர் நாசரேத்துல மருத்துவரா இருந்தார். அவர கூப்பிட்டேன். இப்படி என்னுடைய மருந்தெல்லாம் நிறுத்திட்டாங்க. என்னால தாங்க முடியல வலி. கட்டில்ல எழும்பி உட்கார கூட முடியலன்னேன். சொன்னா, "அண்ணே நான் உங்கள பார்க்க வரேன்னு" சொல்லி வந்தாரு. வந்தவுடனே, "நீங்க ரொம்ப உடம்புல தண்ணீர் இல்லாம இருக்கிறீங்க. டீஹைட்ரேட்டட்ன்னு சொல்லி, நான் உங்களுக்கு ஐவி ஃப்ளூயிட் தர வேண்டும்னு சொல்லி, ஒரு ஐவி ஃப்ளூயிட வாங்கிட்டு வந்தாங்க. நான் நான் 30 வருஷம் ஆஸ்பத்திரியில வேலை செய்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆஸ்பத்திரியில தான் வேலை செய்திருக்கேன். அதனால எனக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, அதுல எ எ எப்போ எக்ஸ்பிரேஷன் ஆகும்? எப்போ அது உண்டாக்கப்பட்டது? எந்த நாள்ல அத தூர போடணும்ன்ட்டு ஒரு டேட் இருக்கும். அது பார்க்க அந்த இது திருப்புனோன்னா, அந்த டேட்ட பார்க்கவே முடியல. ஏன்னா, அந்த பகுதியெல்லாம் பாசி பிடிச்சு பச்சையா இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஐவி ஃப்ளூயிட உடம்புல ஏத்தணும்னா, சாவறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. பாசியில உள்ள எல்லா கிருமிகள் எல்லாம் இதயத்துக்கு போச்சுன்னா, உடனே வேற வழியே இருக்காது. இப்படி இருக்கும் பொழுது, அநேக வேதனையிலும், கஷ்டத்துல இருந்தான். அதுக்கு பிறகு இன்னும் அந்த வாதத்திற்கு மருந்து இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு மருந்த கூட்டிக்கிட்டே போனாங்க. கூட்டின உடனே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. என்ன இப்படி மருந்த எடுத்துக்கிட்டு இருக்கேனே. ஒரு 4 மணி நேரம் இவ்வளவு இந்த மருந்த அது சாதாரண மருந்து இல்ல. மிகவும் பலமான மருந்து. அது என்னுடைய பலவீனத்த கூட்டுதுன்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தப்போ, நான் ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு இருந்தேன். அவர்கிட்ட போயி ஆலோசனை பெறுவதற்காக போன பொழுது, அந்த மருத்துவர் அவரு என்ன விட பலவீனமா இருக்காரு. நான் இது பார்த்தேன், இது சரியில்லையே. அவரு என்ன விட 1 வயசு கூட இருக்கு. ஒரு 2 வயசு கூட இருக்குமா இருக்கும். இவ்வளவு பலவீனமா இருக்கும் என்றால், நான் இருக்கிற மருத்துவர் சரியில்லைன்னு சொல்லி, நான் ஒரு புது மருத்துவர்கிட்ட போனேன். போன மாத்திரத்தில் ஒரு வாலிப பையன். அவனுடைய தகப்பன் நான் கல்லூரியிலே படிக்கிற நாட்கள் அவர் எனக்கு முன்பதாக ஒரு 3 ஆண்டுகள் முன்பதாக சேர்ந்தவர். அவருடைய பையன் என்கிறதுனாலே அவனுக்கு நல்லா தெரியும். போன மாத்திரத்தில், "அங்கிள், உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. நான் ஒவ்வொன்றாக அதை தாக்க வேண்டும் என்று சொல்லி, உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு அதிகம் தேவை என்று சொல்லி, நான் உங்களை ஒரு மருத்துவரிடம் அனுப்புகிறேன். நீங்கள் அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள்" என்று சொல்லி என்னை ஒரு மருத்துவரிடத்தில் அனுப்பினான். நியூராலஜி, இந்த நரம்பு சம்பந்தமான ஒரு மருத்துவரிடத்தில் அனுப்பினான். எனக்கு என்னமோ என்னென்றால், இது வாதம் மாத்திரமல்ல, அநேக குறிக்கோள்கள் வாதத்தை விட மிகவும் அதிகமாக இருப்பதை நான் உணர்ந்தேன். நான் சொல்லவும் செய்தேன். ஆனா ஒருத்தரும் காதை காட்டுக்கிட்டு இல்ல. நான் அந்த பழைய டாக்டர்கிட்ட இருந்ததுனால அந்த பிரச்சனை. நான் என்னதான் குறை சொல்லணும் வேற யாரையும் குறை சொல்ல முடியாது. நான் டாக்டர் மாத்தின இடத்துல அந்த இளம் மருத்துவர் என்ன பண்ணாருன்னா, என்னை அந்த புது டாக்டர்கிட்ட அனுப்புனாரு. அவர் தந்த அட்ரஸை நான் ஜிபிஎஸ்ல போட்டேன். அது என்னன்னா, அதே நான் முன்னால ஒருக்கா போன அந்த மருத்துவர்கிட்ட கொண்டு போச்சு. எனக்கு கொஞ்சம், இவன் ஏன் இந்த இடத்துக்கு என்ன அனுப்புறான்? நான் இங்க தான் முன்னால போயிருக்கேனே. அவங்ககிட்ட இருக்கிற ரிப்போர்ட்லாம் அவன்கிட்ட இருக்கே. என்னத்துக்கு இங்க அனுப்புனேன்னு நினைச்சேன். அங்க நின்னுகிட்டு இருந்த டைம்ல ஒரு அ ஒரு பெண் மருத்துவர் என்னை பேர் சொல்லி, "தயவுசெய்து இங்கே வாரும்" என்று அழைத்தார்கள். நான் உள்ளே அவர்கள் ஆபீஸுக்கு நடந்து கொண்டிருக்கிற நேரத்துல,
என்னை பார்த்த மாத்திரத்தில் உள்ளே போய் போய் இந்த நாற்காலியில் அமருங்கள் என்று சொல்லிட்டு, உங்களுடைய பிரச்சனை என்னது என்று எனக்கு தெரியும். நான் உங்களை என்ன பண்ண போறேன்னா, பால்டிமோர் என்கிற பட்டணம் ஒரு 40 மைல் தள்ளி ஜான் ஹாப்கின்ஸ் என்ற ஒரு பெரிய உலக பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவமனை இருக்கு. அந்த இடத்துக்கு உன்னை அனுப்ப போறேன்னாரு. எனக்கு சந்தோஷம். ஏன்னா அந்த இடத்துல அது நிறைய ரிசர்ச் பண்ற இடம். கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதாவது தெரியும் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டேன். அதில் பிரச்சனை என்னன்னா, நான் அந்த மருத்துவமனையை கூப்பிட்டேன்னா அவங்க உன் ஃபோனை எடுக்க மாட்டாங்க. அதனால் நான் அந்த மருத்துவமனை கூப்பிடுறேன். அவர்கள் கூட்ட மாத்திரத்தில் நீ அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும். அப்பொழுது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, நீ என்னைக்கு வரணும்னு நேரத்தையும் தேதியும் தருவாங்கன்னு சொல்லி கண்டிப்பாக என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் அந்த ஃபோனை வச்சுக்கிட்டே இருப்பேன் 24 மணி நேரம். 3வது நாளில் என்னை ஜான் ஹாப்கின்ஸுங்கிற மருத்துவமனையில் அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து கூப்பிடுவாங்க. அந்த மருத்துவமனையானது உலகத்தில் பிரசித்தி பெற்ற மருத்துவமனையில் 3வது இடத்தை பெற்ற மருத்துவமனை. அங்கே நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கனால எப்போதுமே புது புது மருந்து இல்லாவிட்டாலும் அதற்கு எப்படி கையாள வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். அங்கே போன மாத்திரத்தில் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, என்னை தேக பயிற்சி செய்கிற சில காரியங்களை செய்ய சொன்னாங்க. எல்லாத்தையும் செய்தேன். அதற்கு பின்பு என்னை என்ன பண்ணாங்கன்னா, உன்னுடைய முதுகெலும்பிலிருந்து அந்த ரசாயத்தை எடுக்க வேண்டும், அதை நாங்கள் பருத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி, பெண்களுக்கு தெரியும் அந்த முதுகெலும்பில் ஊசி போட்டால் எப்படி இருக்கும் அது. அதிலிருந்து அந்த அந்த உள்ள நீரை எடுத்து அவர்கள் பரிசோதனை பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா, கூட கொஞ்சம் நீ இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு 2 காரியம். மருந்தை ஒழுங்கா எடுக்கணும், ஒரு நாளைக்கு 3 தடவை. 2வது தேக பயிற்சி. நீ தினமும் நீ ஓட வேண்டியதில்லை. ஏன்னா இன்னொரு பிரச்சனை என்னென்றால், எனக்கு பேலன்ஸ் கிடையாது. நான் வெளியே எங்கேயும் போனேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். இந்த பெரிய கூட்டத்திலெல்லாம் யாராவது தோளில் ஒரு தட்டினாங்கன்னா நான் கீழே கிடப்பேன். அதனால் கூடுமானம் மட்டும் அப்பேற்பட்ட இடத்துக்கு நான் போகிறதில்லை. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா, என்னை மிகவும் ஊக்குவித்து நீ கண்டிப்பாக இந்த செய், அதுக்கு பின்பு முன்னேற்றம் அடையும் என்று சொன்னாங்க. அவங்க சொன்னபடியே செய்துக்கிட்டு இருக்கேன். வருகிற டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி நான் அவர்கிட்ட திரும்ப போனோம். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அது ஒரு காரணம் என்றால் அந்த முதுகு எலும்பில் இருக்கிற ஃப்ளூயிட் நீரானது அதிகமாக இருக்குது. அது உன்னுடைய தலை ஓட்டில் உள்ளாக இருந்து உனக்கு அதிக அழுத்தத்தை தருகிறது என்று சொல்லி, அதற்கு ஒரு வழி என்னென்றால், உள்ளே ஒரு தலையில் ஒரு ஓட்டை போட்டு அதில் ஒரு சின்ன குழாய் போட்டு அந்த குழாயை வயிறு வழியாக அனுப்பி அதில் ஓவர்ஃப்ளோ பண்ணுறது, அதிகமாக இருக்கிற அந்த ஃப்ளூயிடை வந்து அது தானே இறங்கிடும். அல்லாட்டா உனக்கு முதுகில் போட்டு எடுக்க வேண்டியிருக்கணும், அதெல்லாம் வேண்டியதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஜெபத்தில் வச்சுக்கிட்டுங்க. ஆண்டவர் சித்தமானால் சுகத்தை கொடுப்பார். நான் இந்த என்னுடைய அருமை நண்பனை இழந்த மாத்திரத்தில் நாங்கள் 2 பேரும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். 2 பேரும் பேசியிருக்கவே மாட்டோம். ஆலயத்துக்கு போனால் 2 பேரும் ஒரே நிற சட்டை போட்டிருப்போம், ஒரே நிற பேண்ட் போட்டிருப்போம்.
ஒரே நேரம் டை இருக்கும். பேசும்பொழுதும் ஒரு ஆள் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா 2 பேரும் ஒரே வார்த்தையை சொல்லும். அப்பேற்பட்ட நெருங்கிய நண்பர்களா இருந்தோம். இப்போ நான் நினச்சேன் நான் தான் முதல்ல போவேன். அவன் கொஞ்ச நாள் இருப்பானே. அவனுக்கு சில அ மற்ற பிரச்சனைகள் வந்து போன வெள்ளிக்கிழமை ராத்திரி என்னை கூப்பிட்டு, நான் மருத்துவமனையில இருக்கிறேன்னு சொன்னான். அது ரொம்ப பிந்தினதுனாலே நான் சொன்னேன், நான் சனிக்கிழமை வாரேன் என்று சொல்லி, சனிக்கிழமை ஆலயம் முடித்த பிறகு நானும் என்னுடைய மனைவியும் அவனை பார்க்க போனோம். மிகவும் வேதனையில் இருந்தார். அதிலிருந்து 1 மணி நேரம் போல் எப்படியும் ஜனங்கள் நண்பர்களை பார்த்தா உடனே உயிர் வந்துடும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு 1 மணி நேரம் இருந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு அவனுக்கு அந்த இருந்த நோய் அவனை மிகவும் அழுத்தினதுனாலே அவர்கள் எவ்வளோ முயற்சி செய்தோம் அவனை திரும்ப கொண்டு வர முடியல. மரித்து போனான். ஆண்டவர் அந்த குடும்பத்திற்கு சந்தோஷம் சமாதானத்தையும் கொடுக்கத்தக்கதாக அந்த குடும்பத்தையும் உங்களுடைய ஜெபத்தில் வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, இப்படி சீசர்கள் எப்படி வந்தார்கள். உண்மைதான், நாங்கள் அட்வென்டிஸ்ட் சபையில் வளர்ந்தவங்களெல்லாம் 10 வருஷமா இருக்கோம், 15 வருஷமா இருக்கோம் சீசர்களை போல. இருந்த பொழுதிலும் எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு ஜெபிக்க போதும் என்று ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தையில தருவார். அவருடைய நாமத்தை உபயோகித்து அவருடைய வாக்குத்தத்தங்களை அவருடைய பாதத்தில் வைத்து நாம் மன்றோடும் என்றால் தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென்.